ஹாய் காய்ஸ், இப்போ ஹெஃபிக்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி ஜங்குக்கோட ஒரு 3 ஷார்ட்டோட ஸ்பெஷல் பார்ட் பார்க்க போகிறோம். ஸோ நான் அவளில்லை ரொம்ப 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 நாளைக்கு முன்னாடி போட்டது எல்லாருமே ஸ்பெஷல் பார்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அப்போ என்னால் போட முடியல. ஸோ நம்ம பப்ளுவும் போட மச்சான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் ரொம்ப மண்டையை புழிஞ்சு ஒரு கதையை கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இன்னொரு விஷயம்னா, ஸோ இது கொஞ்சம் ஹாஸ்டண்டாக கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் எப்படி வரும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே எச்சரிக்கை கொடுத்துறேன், ஹாஸ்டன் இருக்கும். லைட்டாக கசமுசா வைக்கலாம் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியலண்ணா. ஜங்குக் ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே இப்போ ஸ்டார்டிங்லேயே ஜங்குக் தான் ஜியோன் போய் உன் அம்மா சமாதானப்படுத்து, நான் இப்போ என்ன சொன்னேன்ட்டு அவள் அப்படி போய் முறுக்கிட்டு நிற்கிறா அந்த மாதிரி கேட்க, இப்போ ஜியோன் டாடா இருந்தாலும் நீங்கள் பண்ண தப்பு தானே, அம்மா எவ்வளோ உங்களுக்காக ஆசை சமைச்சு வச்சான், நைட்டு வரேன்ட்டு நீங்கள் வராமல் போனீங்க, ஆனால் தான் அம்மா கோச்சிக்கிட்டாங்கன்ற மாதிரி இப்போ ஜியோன் சொல்கிறா. இப்போ ஜங்குக் ஐயோ என்னோட கோவக்காரி எனக்கு உயிர் எடுக்கிறாளேன்ற மாதிரி இப்போ ஜங்குக் உங்ககிட்ட தான் வரான். ஹாயோன், சரி சாரி, வரேன்னு தான் சொன்னேன், ஒரு ஆஃபீஸ் ஒர்க், அதனால தான் வர முடியலன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஓ, அப்போ வர முடியல, இப்போ மட்டும் இதுக்கு போங்க அந்த ஆஃபீஸே கட்டிட்டு அழுங்க, என் மேலேயோ நம்ம பொண்ணு மேலே உங்களுக்கு அக்கறையும் கிடையாது, ஒன்றும் கிடையாதுல்லன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜங்குக் அப்படிலாம் இல்லை ஹாயோன், நீ புரிஞ்சுக்கோ, ஆஃபீஸ் ஒர்க், அதனால தான். இப்போ ஜூன் அம்மா போய் சொல்கிறாருமா, தாங்க அங்கிளே நைட்டு என்கிட்ட பேசினார், வீட்டில் இருக்கேன்னு சொன்னார், டாடாக்கு மட்டும் அப்படி என்ன வேலைன்ற மாதிரி கேட்குறா. இப்போ நீங்கள் அடி ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஜங்குக் இல்லைம்மா, அவனுக்கு வேலை முடிச்சிருச்சு, எனக்கு வேலை இருந்தது. இப்போ ஜியோன் சரி டாடா, நேற்று என்ன டேன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறா. இப்போ நீங்கள் நேற்று என்ன டே தெரியுமா ஜங்குக்ன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே நேற்று என்ன டேவா, என்ன புதுசாக குட்டையை கலப்புறாங்க 2 பேருன்ற மாதிரி முழிக்கிறான். ரொம்ப முழிக்காதீங்க ஜங்குக், நேற்று ஜியோனோட பர்த்டே ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜங்குக் ஆமாம் இல்லை ஜியோன் குட்டி அப்படின்னா போங்க டாடான்ற மாதிரி கைத்தட்டி விட்றா. பொண்ணோட பர்த்டே கூட ஞாபகம் இல்லாமல் அப்படி என்னங்க உங்களுக்கு ஒர்க்கு, போங்க அந்த ஒர்க்கை கட்டிட்டு அழுங்க. பெத்த பொண்ணு பர்த்டே ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இருக்காது. அந்த ஆஃபீஸு, லேப்டாப்பு, ஃபைல்ஸு, மீட்டிங்கு, அந்த ஊருக்கு போகணும், இந்த ஊருக்கு போகணும், இந்த ஃபைல் இப்போ முடிக்கணும், அந்த ஃபைல் அப்போ முடிக்கணும்னு வாய்க்கிலேயே பேசுகிற ஜங்குக்கு பெத்த பொண்ணோட பர்த்டே ஞாபகம் இல்லைன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே ஜியோன்மா சாரிம்மா, டாடாக்கு இந்த 1 வீக்காக ரொம்ப ஹெவி ஒர்க்கா, ஸோ டாடாக்கு ஒரு மாதிரி மறந்துட்டேன்டான்னு சொல்ல, போங்க டாடா நீங்கள் என்ன அப்படியே மறந்துடுங்கன்ற மாதிரி போகிறா. இப்போ ஜங்குக் குட்டி இங்கே பாருமா, சொல்ல குட்டியில் டாடாவோட பொட்டு பிரின்சஸில் டாடா மன்னிச்சிடா ப்ளீஸ்ன்ற மாதிரி தோப்பக்காரனை போட்டுட்ருக்கான். இப்போ நீங்கள் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஜீவன் எனக்கு ஒன்று வேணாம், போங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஒன்று வெட்டி ஆளுன்ற மாதிரி போகிறான். இப்போ ஜங்குக் என்ன எனக்கு என்ன வேலை இருக்குது அப்படியே டாடாக்கிட்ட பேசுகிறத விட, எனக்கு தூங்குற வேலை இருக்குன்ற மாதிரி அவளும் போகிறா. இப்போ ஜங்குக் தூங்குற வேலையா, இரு நானும் வரேன்ற மாதிரி ஓட. இப்போ நீங்கள் அப்படியே ஒரு பெரிய ப்ரீத்து எடுத்து விட்டுட்டு உட்காடுறீங்க சோஃபாவில். ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஜங்குக் இந்த மாதிரி உங்கள் கூட இருப்பான்னு நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. அதுவும் இப்போ ஜியோன் கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான், நிறைய இது பண்ணுவான். இந்த ஒர்க்குன்னு வந்துட்டால் தான் எல்லாம் டோட்டல் மறந்துடுவான். இப்போது அப்படியே ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்காந்துருக்கு சோஃபாவில் அப்படியே பார்த்தா உங்கள் அக்கா ஃபோட்டோ யூனா. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க ஜங்குக்கு என்னை எவ்வளோ வெறுத்தாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும், அப்படிப்பட்ட ஜங்குக் என்னை ஏற்றுக்கிட்டாரு. இப்போது எனக்கு தெரிஞ்சு நல்லாவே என்னை பார்த்துக்கிறாரு. ஆனால் அவரோட லவ், அவரோட எல்லாமே நீ தான், உன்னை எப்படி பார்த்துருப்பார்ல. ஆனால் கடைசி வரையும் ஜங்குக் கூட உன்னால் இருக்க முடியல, அது எவ்வளோ வலி தரும்ன்றது எனக்கு புரியுது இப்போது. ஏன்னா ஜங்குக் என்கிட்ட பேச ஆரம்பித்து எல்லாமே உன்னை பற்றி மட்டும் தான் பேசியிருக்காரு. நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து உன்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணது எல்லாமே என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு நல்ல ஃப்ரெண்டாக. ஆனால் அது ஃப்ரெண்டாக மட்டும்தான் இன்ன வரையும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒய்ஃபுன்ற இடத்த வச்சு என்ன பார்க்கவே இல்லை. இப்போ கூட என்கிட்ட சாரிலாம் கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு நான் ஒரு நல்ல வெல்விஷராக ஃப்ரெண்டாக தெரியுறேன், ஆனால் ஒய்ஃபாக தெரிய மாட்டேன். ஜியோன் முன்னாடி எல்லோரும் முன்னாடியும் என் ஒய்ஃபு, உன்னோட அம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த 4 செவத்துக்குள்ளே மட்டும்தான் நான் யார், ஜங்குக் யார் எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் எதுவுமே மாற மாட்டேங்குது அந்த ரூம்குள்ளே. பேசுகிறாரு,
இருந்தாலும் ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாருன்னு எனக்கு புரியல. எனக்கு இப்படியும் ஒரு பக்கம் தோணுது. இன்னொரு பக்கம் அவனோட லவ் அவருக்கு எல்லாமே நீதான். என்ன என்ன மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எந்த பொண்ணையும் உன் இடத்துல வச்சு அவர் பார்க்க மாட்டார். ஏன்னா ஹி மேட்லி லவ் வித் யூனா ஸ்டில் இப்போ வரையுமே அவன் ஜேகே அந்த மாதிரி தான் லவ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது கடைசி வரை இப்படியே தான் இருக்குமா, இல்லை ஜேகேக்கு என்னை பிடிக்குமா, எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் நான் இப்போயும் இந்த வீட்டில் இருக்க ஒரே ரீசன் காரணம் நான் உனக்கு பண்ண ப்ராமிஸ் அண்டு ஜீவனுக்காக மட்டும். இப்படியே நீங்கள் வந்து ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் யாரோ கை வைக்கிறாங்க. நீங்கள் சடனாக அப்படியே பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகேயோட அம்மா ஆன்ட்டின்ற மாதிரி நீங்கள் வந்து ஏந்துக்கிறீங்க சோஃபாலேருந்து. இப்போ அவங்க வந்து நீ பேசினதெல்லாம் நான் கேட்டேன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து மாதிரி சைலண்ட்டாக அவங்கள பார்க்குறீங்க. எனக்கு நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் வந்து இல்லை ஆன்ட்டி அது வந்து உனக்கு ஜேகே பிடிக்கும்லம்மான்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும். பிடிக்கும் ஆன்ட்டி, அதாவது ஜேகே உன் ஹஸ்பண்டாக உனக்கு பிடிக்குமான்னு நான் கேட்குறேன், ஒரு பர்சனாக நான் கேட்கலன்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. நீ ஜேகே என்றைக்காவது உன் ஹஸ்பண்டாக பார்த்துருக்கியா? உன் அக்கா ஹஸ்பண்ட் தாண்டி ஒரு பர்சனாக தாண்டி நீ உன் ஹஸ்பண்ட் உன்னோட இதுலேருந்து பார்த்துருக்கியான்ற மாதிரி கேட்க தலையை வந்து இல்லைன்னு சொல்கிறீங்க. ஜேகேக்கு வந்து யூனா தான் எல்லாமே, அது எனக்கும் நல்லா தெரியும். ஆனால் அவன் அதுக்குள்ளேயே இருந்தானா அவன் கடைசியில் அதுக்குள்ளே மட்டும்தான் இருப்பான். நீ அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. அவன்கிட்ட கொஞ்சம் உன்னோட லவ்வை வந்து அவனுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணு. அவன்கிட்ட வந்து உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே சொல்லு. ஏன்னா இது மட்டும் லைஃப் கிடையாதுன்ற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க. ஆன்ட்டி நான் இப்போ வரை ஸ்டில் இருக்கிறதுக்கு காரணம் ஜீவன் மட்டும்தான். நான் ஜீவனுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு அதுவே போதும். எனக்கு அவளுக்கு அம்மான்ற ஒரு இடம் இருக்குது, எனக்கு அது போதும். எனக்கு ஜியான் ஜங்குக் ஒய்ஃப்லாம் வேணாம். அவள் என்னை அம்மாவாக பார்க்குறா. அவள் எனக்கு பிறக்கல தான், இருந்தாலும் அவள் என் பொண்ணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு எல்லாம் புரியுது. உன் லைஃப் வந்து நீ ஜீவனுக்காக வாழ்கிற, ஜேகேவும் ஜீவனுக்காக தான் இருக்கான். ஆனால் உங்கள் 2 பேருக்குன்னு ஒரு தனிப்பட்ட லைஃப் இருக்குது ஜீவனை தாண்டி. ஜீவனுக்கே இப்போ 5 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 5 வருஷம் இப்போ அவ்வளோதான், பெரியவளாக ஆரம்பிச்சிருவா. அதுக்கப்புறம் அவள் லைஃபு, அவள் கெரியர், அவள் ஃப்யூச்சர்னு போயிடுவாள். கடைசியாக நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்கள் 2 பேர் தான் இருப்பீங்க. அப்போயும் வந்து நீ ஒரு 2 பேருக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இல்லாமல் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு கடைசி இப்படி இருந்துருவீங்களான்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, அதுக்காக இருந்தாலும் எனக்கு அவர் என் அக்காவோட ஹஸ்பண்ட். நான் அவரை வந்து ஜீவனுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இப்போ அவங்க வந்து இங்கே பாரு ஹாயோன், நீ ஃபஸ்ட்டு அவனையே நீயே உன் அக்காவோட ஹஸ்பண்டாக பார்க்குற. உன் ஹஸ்பண்டை நீ ஃபஸ்ட்டு பாரு, நீ ஃபஸ்ட்டு உன்னை நீ மாற்று, ஜேகே தானாக மாறுவான்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து இவங்க வேறு இப்போ சொல்லிட்டு போகிறாங்களேன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இது நீங்கள் ஒரு பக்கம் யோசனையாகவே இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வரீங்க. கரெக்டாக இப்போ ஜங்குக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ நீங்கள் டவுலோட் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து சாரி அப்படின்றான். இப்போ வெளியே வரும்போது இப்போ ஜேகே திரும்பினோடனே இப்போ வந்து பின்னாடி பார்த்தா ஜியோன் வந்து டாடா எங்கே போகிறீங்கன்ற மாதிரி கேட்குறா. இப்போ ஜேகே திரும்பி நின்றுருப்பான். இல்லை நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டேன். வாங்க, ஏன் மறுபடியும் வெளியே போகிறீங்க, இவ்வளோ மறுபடியும் ஃபோனான்ற மாதிரி சொல்லி இப்போ நீங்கள் வந்து அந்த டவலோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. இப்போ ஜங்குக்கு வந்து இல்லை உங்கள் அம்மா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா, அதான் வெளியே போகிறேன்ற மாதிரி சொல்ல, மம்மி பாட்டு பண்ண போகிறாங்க, நீங்கள் உள்ளே வாங்க டாடான்ற மாதிரி அவள் இழுக்கிற. இப்போ ஜேகே ஒரு ஷர்ட் பிடிச்சி ஜேகே வந்து எங்கள் பாரு ஜீவன் நான் சொன்ன கேளு, நம்ம 2 பேர் வெளியே போக. இல்லை இவ்வளோ நேரம் நான் அங்கே தான் இருந்தேன், நீங்கள் அவ்வளோ நேரம் வரவே இல்லை, நம்ம எங்கேயே இருக்கலாம்னு சொல்ல இப்போ நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஜேகே ரொம்ப கூச்சப்படுறான். இப்போ நீங்கள் வந்து இல்லை பரவாயில்ல உள்ள வாங்க பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து நான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் வந்து நாங்கள் ஒய்ஃப் தானன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே லைட்டாக அவடைய சைடாக திரும்பிட்டு நீ ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரெஸ் மாற்றுன்ற மாதிரி சொல்கிறான். நான் கேட்ட கேள்வி பதில் வரலையேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து ஜீவன் வா வெளியே போகணுன்ற மாதிரி அவளை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு போயிடுறான். ஜேகே கிட்ட பதில் வரல. இப்போது ஜீவன் வந்து டாடா என்ன மறுபடியும் முதல்ல சண்டை போடுறீங்களா 2 பேருன்ற மாதிரி ஜீவன் கேட்குறா. இப்போ ஜேகே வந்து இல்லைம்மா, இல்லை அம்மா வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா, அதனால தான் வேணான்னு, நாங்கள் சண்டைலாம் போடலன்ற மாதிரி சொல்ல, இப்போ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்க. ஜேகே வந்து உங்களை பார்க்கவே மாட்டேங்கிறான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் டாடாவுக்கு தான் என் கூட சண்டை போட ரொம்ப பிடிக்குமே, வீட்டை விட்டு வெளியே துரத்தணுன்னா இப்போ கூட துரத்து வரல, அம்மா தான் ஜங்குக்குன்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க.
இப்போ ஜேகே வந்து எதுக்கு முடிஞ்சு போன பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறான். இல்லை ஜஸ்ட்டு ஒரு அதுவும் மெமரிஸ் தானேன்ற மாதிரி நீ சொல்கிறீங்க, ஃபஸ்ட் மெமரிஸ்ன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜியோன் வந்து 2 பேரையும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ ஜேகே வந்து பார்த்து கழுத்து சுருக்கிக்க போகுது, எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்குன்ற மாதிரி கேட்க 2 பேரும் இங்கே வாங்கல ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்களும் ஜெகி ஜியோன்ட்டு வரீங்க. எனக்கு நான் உனக்கு கேட்பேன் 2 பேர்கிட்டையும், 2 பேரும் நோ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறா. இப்போ நீங்கள் வந்து நோ சொல்லக்கூடாதான்ற மாதிரி பார்க்குறீங்க. அவளோட குட்டி குட்டி ஹேண்ட்ஸில் இருந்து ஒரு கையில் வந்து ஜேகே பிடிச்சிருக்கா, ஒரு கையில் உங்களை பிடிச்சிருக்கா. 2 பேர் ஹேண்டு ஒன்றா வச்சு அவளோட லைக் ஒரு ஹேண்டில் வந்து உங்கள் 2 பேர் ஹேண்ட் வச்சு அவள் கை மேலே வச்சுக்கிறா. நீங்கள் வந்து பார்த்துட்டு க்யூட்டாக இருக்க பண்ணுறதெல்லாம் ஜேகேவும் வந்து என்னன்ற மாதிரி பார்க்க, எங்கள் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து சிஸ்டர் பிரதர்லாம் இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி அப்படியே பேஸில் கேட்குறா. ஜேகே ஹேண்ட் எடுத்துடுறா. இப்போ நீங்கள் வந்து ஜேகே பார்க்குறீங்க, ஜியோன் இது என்ன விளாட்ற விஷயமான்ற மாதிரி கேட்குறான். இல்லை டாடா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு வந்து ஒரு எங்கள் சிஸ்டர் இருக்காங்க, எல்டர் பிரதர் இருக்காங்கலாம் சொல்கிறாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன். நீங்களும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு தம்பியும் இல்லை தங்கச்சி வந்துட்டாங்கன்னா நான் அவங்க கூட ஜாலியாக விளாடுவேல, நான் தனியாக இருக்கேன். மம்மி மட்டும் தான் என் கூட இருக்காங்க. மம்மியும் சில நேரம் ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா நான் மட்டும் தனியாக இருக்கணும்ல வீட்டில், பாட்டியும் வயசானவங்க தொல்லை பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்குறா. இப்போது நீங்கள் வந்து அவளை பார்க்கல, ஜேகே ஃபேஸே பார்த்துருக்கேன், அவன் மூஞ்சி மாறிடுச்சு. இப்போது நீங்கள் வந்து ஜீவனை தூக்கிட்டு இந்த பேச்சு விட்டுரு, நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இப்போவே சொல்லுங்கள், எனக்கு ஒரு தம்பி வேணும் இல்லை தங்கச்சி வேணுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறா. இப்போ நீங்கள் வந்து ஜீவன் உங்கள் டாடா டென்ஷன் எடுக்க போகிறா சைலண்டாக. இல்லைம்மா நான் இப்போ வந்து என்னை விடுங்களா ஒரு நிமிஷம்ன்ற மாதிரி இப்போ ஜேகேவோட 2 காலுக்கு நடுவில் போயிட்டு, டாடா சொல்லுங்கள் டாடா, எனக்கு தம்பியில் தங்கச்சி வேணும் ப்ளீஸுன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து இப்போ வந்து ஜீவனை பார்த்து ஒரு முறைகிறான். இப்போ அப்படி ஜேகே ஃபேஸே பார்த்துட்ருக்கா, ஃபேஸை பார்த்துட்ருக்கா. ஜேகே வந்து இங்கே பாரு ஜீவன், டாடா அவன்கிட்ட பொறுமையாக சொல்கிறேன் கேளு, தம்பி தங்கச்சிலாம் சும்மா இல்லை, அது மட்டும் இல்லாமல் உனக்கு நான் இருக்கேன், மம்மி இருக்காங்க, அது போதும், தம்பி தங்கச்சிலாம் கேட்காதேன்ட்டன்ற மாதிரி சொல்கிறான். அவன் மூஞ்சி அப்படியே சேடாகிடுச்சு. இப்போ ஏன்டாடா, ஏன் எனக்கு தம்பி தங்கச்சிலாம் யாரும் வரமாட்டாங்களா, அப்போது நான் மட்டும் கடைசி வரையும் அனாதையாக இருக்கணுமான்ற மாதிரி ஒரு வார்த்தை கேட்குறா. ஜேகே வந்து இப்போ வந்து பண்ணுறான், ஜியோ சிக்ஸ்லேயே அடிக்கிறான். அவள் வந்து அவ்வளோ அழுக ஆரம்பிச்சிட்டா. ஜேகே ஏன் ஜேகே இப்போ அவள் அடிக்கிறீங்க, என்ன அனாதையாட்ட, என்ன இந்த வாரத்தில் உனக்கு வேர்டு யார் சொல்லித்தரா, நீ ஸ்கூலுக்கு தானே போகிற, இந்த வயசில் உனக்கு யார் இந்த மாதிரிலாம் சொல்லித்தரா ஜியோன்ற மாதிரி அவன் வந்து மறுபடியும் அடிக்க வரான். நீங்கள் ஜேகே ஃபஸ்ட்டு ஜேகே நிறுத்துறீங்களா, ஃபஸ்ட்டு சின்ன குழந்தை ஏதோ கேட்டா தெரியாமல் பேசுகிறா, அவள் பேச தெரியாமல் தானே பேசுகிறா, அதுக்கு இப்படி அடிப்பீங்களா. இப்போ ஜியோன் வந்து அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் கால் பண்ணி ஒழிஞ்சிக்கிறா. இப்போ ஜேகே வந்து இங்கே பாரு ஜியோன், இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட், இதுக்கப்புறம் வந்து தம்பி வேணும் தங்கச்சி வேணும்னு உனக்கு அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகேவை வந்து நிறுத்திட்டு, இப்போ என்னங்க பிரச்சனை, சின்ன குழந்தை அவள் தெரியாமல் பேசுகிறா, நீங்கள் வந்து சரி விடு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு போவீங்களா, அதை விட்டு இப்படி அடிக்கிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு யார் அடிக்கிற ரைஸ் கொடுத்தா ஜேகே, அதுவும் என் கண்மடி என் பொண்ணு எதுக்கு நீங்கள் அடிக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போது ஜேகே வந்து அவனும் உன் பொண்ணு கிடையாது, அவன் என் பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ வந்து இந்த சவுண்டு கேட்டு வந்து ஜேகேவோட அம்மா வந்து வராங்க, என்னாச்சு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க. இப்போ வந்து ஜேகே வந்து சொல்கிறான், இங்கே பார், நீ அவளுக்கு வந்து அம்மாவாக இருக்க தான் வந்திருக்க, இன்னொரு நீ அப்படி தான் இருக்க, அதோட ஒரு லிமிட்ஸை முடிச்சுக்கோ, நான் என் பொண்ணு நான் அடிப்பேன் எதுவும் பண்ண, அது கேட்கறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு சொல்ல. இப்போது நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்டு, ஜேகே என்ன மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க. நான் ஒன்றும் ஆரம்பிக்கல, நீ தான் ஆரம்பிக்கிற, அவளுக்கு நான் புரிய வச்சுருப்பேன், உன் கூட இருக்கனால தான் அவள் இப்படிலாம் பேசுகிறான்னு நினைக்கிறேன். என்ன அது என்ன வேர்டு ஜெயம், எனக்கு புரியல, அது எப்படி உன் அம்மாவும் என்கிட்ட இப்படி தான் கேட்டேன், நான் அனாதை ஆயிடுவேன் நான் ஜேகேன்ட்டு, அதே வேர்டு அந்த வேர்டு எப்படி ஜெயம் நீ மறுபடியும் என்னை பார்த்து கேட்ப, அது எப்படி உங்கள் அம்மா என்னை விட்டு போய் என்னை இன்ன வரையும் அவன் மனசுக்குள்ளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, இப்போ நீ என் கூட வந்து என்னை கஷ்டப்படுத்துறியா ஜியோன்ற மாதிரி. ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஜேகே பார்க்குறீங்க. இப்போ ஜியோன் வந்து அப்படியே போய் அவன் பாடி வந்து இது மாதிரி என்னென்ன சொன்னான்றவன் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ ஜேகே பாட்டு போகிறான். இந்த வீட்டில் ஒரு நாள் நிம்மதியாக இருக்க முடியல, நிம்மதியை கெடுக்கணுன்னே ஒன்று பெற்று வச்சுருக்குன்ற மாதிரி போகிறான். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஜேகேவை. இப்போ ஜேகேவோட அம்மா வந்துட்டு, என்னம்மா ஆச்சு, ஏன் ஜேகே இப்படி மட்டும் கத்திட்டு போகிறான்ற மாதிரி சொல்ல. நீங்கள் வந்து நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இது சின்ன பிரச்சனை தான், நான் சரி பண்ணிடுறேன், பிரச்சனை இல்லைம்மான்ற மாதிரி சொல்கிறீங்க. அவங்களும் இப்போ ஜீவன் பார்த்தா ஜீவன் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் வந்து அவட்ட தூக்கிக்கிறீங்க,
மா நான் ஏதாவது தப்பாக கேட்டேன்னா என்ன? இல்லைடா, டாடா ஏதோ டென்ஷன் இருந்தார், அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா யார் உனக்கு இந்த மாதிரி சொன்னா அனாதை அப்படிலாம்? அங்கே பாரு, நான் இருக்கேன், உன் அம்மா நான் இருக்கேன், உன் பாட்டி இருக்காங்க, உங்கள் அப்பா இருக்கார், அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது சரியான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜியானோ நானே சொல்ல மாட்டேன் சாரின்ற மாதிரி அவ்வளோ அப்படி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. ஸோ அப்படியே தான் வந்து ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகே நார்மல் ஆகிட்டான், அவன் பாப்பா கிட்டே நல்லா பேசுகிறான். இப்போ நீங்கள் வந்து இவருக்கு எப்படி தான் நம்மளை பிடிக்க வைக்க என்ன பண்ணன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜேகே நான் இரும்பிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து ஜெக்கி என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக கோல்டு அந்த மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து ஜேகே கிட்ட வரீங்க. ஜேகே வந்து ஃபோன் கால் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறவங்கள ஜுரமா என்னன்ற மாதிரி தொட்டு பார்க்க வரீங்க. ஜேகே வந்து இல்லை ஜுரம்லாம் இல்லை, லைட்டாக கோல்டு சரியாயிடுன்ற மாதிரி அவனை சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே கோல்டு பாருங்கள், அப்புறம் வந்து ஃபீவர் வந்துட போகுது, நான் வேணால் உங்களுக்கு கசம் இதை வச்சு தருவான்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து இல்லை பரவாயில்லன்ற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு எழுந்து போயிடுறான். இப்போ நீங்களும் வந்து அப்படி விட்டுறீங்க. அவன் தான் என்ன அவ்வளோ தான் பேசுகிறேன் இன்னும். இப்போ வந்து நீங்கள் உட்காந்து பாப்பா கூட தான் வந்து அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து செம்மையாக இருமிகிட்டே இருக்கிறான். இப்போ ஜியோன் வந்து டாடா என்னாச்சுன்ற மாதிரி கேட்க, இல்லை டாடாக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு ஜுரம் அடிக்கிற மாதிரி தலைலாம் வலிக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து அப்போவே கஷாயம் வச்சு தரேன் குடிக்க சொன்னால் எனக்கு ஒன்றும் வேணான்னு போனீங்களே, ஜுரம் வந்துருச்சான்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜேகேவும் ஆல்ரெடி தலைவலி இது கத்தாதன்றான். இப்போ நீங்கள் வந்து நான் என்ன கத்துனேன்னொடனே ஜேகே பார்த்து முறைகிறான். இப்போ ஜியோன் வந்து விடுங்கம்மா டாடாக்கு விட்டால் பிபி ப்ரெஷர்லாம் வந்துட போகுது, சும்மா இருங்கன்ற மாதிரி அவனும் சொல்கிறான். என்ன உங்கள் அப்பாவுக்கும் உனக்கும் என்னென்னு பார்த்து எப்படி தெரியுது, என்னென்னு கத்துறேனான்ற மாதிரி நீங்கள் கத்திக்கிட்டு தான் பேசுகிறீங்க. வாயை மூடுன்ற மறுபடியும் நோயின்னு கத்திட்டு இருக்கேன்ற மாதிரி பல்ல கடிக்கிறான் ஜேகே. இப்போ நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து சரி நான் கஷாயம் வச்சு தரேன் ஆவிலாம் பிடிங்கன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் தூங்கி என்ன சரியாயிடும்னு சொல்ல, மாத்திரையே போடாமல் எப்படி ஜேகே உங்களுக்கு உடம்புலாம் சரியாகுன்ற மாதிரி கேட்குறீங்க. என் உடம்பு எனக்கு தெரியும் சரியாகும், தயவு செஞ்சு என் ரூம் பக்கம் யாரும் வந்துடாதீங்கன்ற மாதிரி போகிறான். இப்போ நீங்கள் வந்து உன் டாடா ஏன் இப்படி இருக்காரு எனக்கு புரியவே இல்லை, உன் டாடாக்கு உடம்பெல்லாம் திமிருன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அங்கே தான் ஜங்குக்கு எனக்கு உடம்பெல்லாம் கொழுப்புனா உனக்கு ரத்தத்திலே கொழுப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நீங்கள் வந்து இவன் எங்கேருந்து கேட்டு போகிறான்ற பார்த்து இப்போ தான் ஸ்டெப்ஸே ஏறிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து உன் டாடா ஜுரம் வந்து எப்படியோ போகட்டும், நான்லாம் உன் டாடாவுக்கு மருந்தே கொடுக்க மாட்டேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் டாடா பாவம் இல்லை, உன் டாடா பாவமே கிடையாதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இப்போ நைட் ஆகிடுச்சு, வரவே இல்லைக்கில்ல. இப்போது ஜியோன்கிட்ட போயிட்டு உங்கள் டாடா எழுப்புறியா? நான் போன கத்துவார். இப்போ டாடா எனக்கு உடம்பு ரத்தத்திலே கொழுப்புருன்னு சொல்லிட்டு போனார், நீ போய் கூப்பிடுன்னு சொல்ல. அவள் வந்து சரி நான் போகிறேன்ற மாதிரி இப்போ வந்து ஜேகே ரொம்ப கொடுக்குன்னு ஓடுறா. இப்போ ஜேகேயோட அம்மா வந்து உங்கள் 2 பேரும் சண்டை ஓயாதான்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என்ன ஆண்டி பண்ணட்டும், உங்கள் பையன் தான் சண்டைக்கு வராரு, இல்லை சொல்கிறாரு எனக்கு ரத்தத்தெல்லாம் கொழுப்பு இருக்குதான்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க வந்து நான் என்ன சொல்ல எனக்கே தெரியலன்னு சொல்ல. இப்போ வந்து ஜூன் கத்திக்கிட்டே இருக்கம்மா இங்கே வாங்கம்மான்ற மாதிரி. இப்போது நீங்கள் வந்து என்னாச்சு கத்துறன்ற மாதிரி நீங்களும் ஜேகேயோட அம்மா வரீங்க ஜேகே ரூமுக்கு. இப்போ வந்து ஜியூன் வந்து டாடா உடம்பு தொட்டு பாருங்களேன், நெருப்பாக கொதிக்குது, அவ்வளோ ஜோரம் அடிக்குது டாடாக்குன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வரீங்க, நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க. ஜேகே கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு குளிரில். இப்போ ஜேகேயோட அம்மாவும் அப்போவே சொன்னாலடா மாத்திரை போடு கசாயம் வச்சு தரேன்ட்டு, இப்போது திமிரு பிடிச்சி ஜுரம் வந்துருச்சு ஹாஸ்பிட்டலில் போகலான்ற மாதிரி கூப்பிட்றாங்க ஜேகேயோட அம்மா. ஜேகே வந்தும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, இப்போ தான்மா டேப்லெட் போட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீங்கள் ஏம்மா பயப்படுறீங்க, ஹாஸ்பிட்டலில் வேண்டாமான்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் வந்து ஜேகே சாப்பிடாம மாத்திரை போட்டு எப்படி ஜேகே வேலை செய்யும், நான் போய் கஞ்சி எடுத்துகிட்டு வரேன் குடிங்க சொல்ல. எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குது, வேறு சைலண்ட்டாக இருங்க தான் சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே புரியுதா இல்லையா ஜேகே, உடம்பு நீங்கள் மாத்திரை வெறும் வயிற்றில் போட்டிங்க அது வேலை செய்யாது ஜேகே, நான் உங்கள் கஞ்சி வச்சு தரேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து உங்களை யாருக்கும் சொன்னால் புரியாதா, தலை வலிக்குதுன்ற மாதிரி சொல்லி அவன் வந்து அப்படியே ஏந்துக்கிறேன். இப்போ ரெஸ்ட் ரூம் கூட ஓடுறான், வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் வந்து போய் ஜேகேயோட ஹெட்டெல்லாம் பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஜேகே தள்ளி போயேன் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. வாயை மூடுறீங்களா கொஞ்ச நேரம், வாயை மூடுங்க ப்ளீஸ்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே சைலண்ட் ஆகிட்டான், வாமிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஜேகே வந்து ஒரு கை பிடிச்சிட்டு வந்து பெட்டில் உட்கார வச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க, இன்னும் ஜுரம் போகிற வரை இந்த வாயை திறந்தீங்கன்னா நான் மனுஷியாக இருக்க மாட்டேன் ஜேகேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே அப்படியே பார்க்குறான். என்ன நானும் பார்த்துட்ருக்கேன், நானும் சரி ஜுரம் வந்துருச்சு சொல்லக்கூடாது பார்த்தா ஓவர் ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான் ஜேகேன்ற மாதிரி ஒரு கற்று தான்.
ஆஃப் ஆகிட்டான். ஜியோன்னே வந்து நம்ம மம்மியா இதுன்ற மாதிரி பார்த்துட்ருக்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜேகே வந்து தொட்டு பார்க்க ரொம்ப ஜுரமாக இருக்குது, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் பார்க்குங்கன்னு சொல்ல. ஜேகே வந்து நான்லாம் ஃப்ரெஷ்ஷப் பார்க்கணும். ஜேகே ஜுரம் இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு ஹாட் வாட்டர் நான் போடுறேன் போய் கூலிங்கன்னு சொல்ல. ஜேகே வந்து மறுபடியும் இல்லைன்ற தலையாட்ட ஒரு முறை தான். ஜேகேவும் சைலண்ட் ஆகிட்டான். இப்போ நீங்கள் போய் சுடு தண்ணிலாம் வைக்கிறீங்க, குளிச்சுட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க, நடுங்கிட்டு இருக்கு கையெல்லாம் ஷிவரிங்கு. நீங்கள் வந்து அவனுக்கு கஞ்சிலாம் வச்சு எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ கஞ்சி வந்து நீங்கள் ஜேகே கூட்டி விட்டுட்ருக்கீங்க. ஜேகே வந்து கையில் வந்து அந்த கப்பு கூட பிடிக்க முடியலன்னா அவ்வளோ நடுக்குது. இப்போது ஜீவன் வந்து டாடா ரொம்ப ஜுரமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாமேன்ற மாதிரி சொல்ல. ஜேகே வந்து நான் ஹாஸ்பிட்டலே அதுக்காக தான் வரமாட்டேன், அந்த ஊசிக்கெல்லாம் எனக்கு ஊசினா பயம் சொன்னால தான் வரமாட்டேங்கிறேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜேகேக்கு வந்து கஞ்சி ஊட்டிகிட்டு இருப்பீங்க, அப்படியே பார்க்குறீங்க, நல்லா மிரட்ட தெரியுது, கண்ணாப்பின்னு கதை தெரியுது, டெரர் பீஸ் மாதிரி இருந்துக்கிட்டு அத்துண்டு ஊசிக்கு பயமான்ற மாதிரி அவனை பாதிக்கிட்டே இருக்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து எனக்கு போதும் அப்படிமா சொல்கிறான். போதும்லாம் சொல்லக்கூடாது, பிடிங்கன்ற மாதிரி சாப்பாடு ஃபுல்லாக ஊட்டி விட்றீங்க. இப்போ ஜியோன்ட்ட சொல்கிறீங்க, நீ போய் மம்மி ரூமில் படுத்துக்கோ. இல்லை மம்மி நான் இங்கே வந்து டாடா கூட படுத்துக்கிறேன்னு சொல்ல. இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்களா, டாடா ஜுரம் உனக்கு கூட்டிக்கு அப்புறம் உனக்கு ஊசி போட வேண்டியது இருக்குன்னு சொல்ல. இப்போ அவளும் வந்து சரின்ற பாட்டி கூட படுத்துக்கிறா. ஸோ அப்படி தான் ஜேகே வந்து நீ போய் படு, எனக்கு ஒன்றும் இல்லை, இப்போது ஐ ஃபீல் பெட்டர்ன்ற மாதிரி சொல்ல. உங்களுக்கு ஜுரம் இன்னும் போகலன்ற மாதிரி லைக் அந்த நெத்தியில் இந்த பத்து போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜேகேக்கு போட்டிருப்பீங்க. பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜேகே வந்து நான் சொல்கிறது உனக்கு புரியலையா, நான் பார்த்துக்கிறேன், போ, நல்லா பார்த்துப்பீங்க, இப்படி தான் வாய் கிழிச்சிங்க, இப்படி ஜுரம் வந்து படுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது என் பேச்சு கேட்கணுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே வந்து அவன் எதுவுமே சொல்ல சைலண்டாக அப்படி கண்ணபடி படுத்துக்கிட்டான். இப்போ நீங்கள் வந்து லைக் நைட்டு ஒரு 12 ஆகிடுச்சு, இன்னும் அப்படி ஸ்டில் அப்படி தான் உட்காந்து அவனை தான் பார்த்துட்டீங்க. அவன் தூங்கிட்டான், இன்னும் ஜுரம் போகல அவனுக்கு வந்து லைக் அந்த ஜில்லு தண்ணியில் வந்து அது பார்த்து மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கீங்க. இன்னும் கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணேன்னு உங்களுக்கு புரியல. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒன்று யோசிச்சுட்டு அவன் தப்பாக நினச்சாலும் பரவாயில்லன்ற மாதிரி வந்து இப்போ ஜேகேயோட பிளாங்கெட்குள்ளே நீங்கள் வரீங்க. வந்துட்டு இப்போ ஜேகேயோட ஹேண்ட்ஸை வந்து நீங்கள் அப்படி டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. அவன் வந்து உங்கள் ஹேண்டை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து அப்படியே தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க கை சூடாக. அவன் வந்து அப்படியே வந்து லைக் உங்கள் செஸ்ட் மேலே வந்து ஹெட் வச்சு அப்படியே படுத்துட்டான். இப்போ ஏன்னா வந்து அவனுக்கு ஹெவி ஃபீவர், இப்போ நடுங்கிட்டு இருக்காங்க குளிரில். இப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே தான் போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock இருக்கும். ஸ்டில் நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டுருக்கீங்க. அவனை பேக் ஹக் பண்ணி இப்படி தான் படுத்துருக்கான். இப்போது ஜேகேக்கு லைட்டாக முழிப்பு வருது. அவன் வந்து ஹெட்டை ஒரு மாதிரி நகர்த்துறான். நீங்கள் வந்து ஏந்துட்டீங்க. இப்போ ஜேகே வந்து என்னது அப்படின்ற மாதிரி அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். இப்போ ஜேகே வந்து பார்க்குறான், என்னமோ பக்கத்தில் இருக்குன்ற மாதிரி பார்த்தா நீங்கள் அவ்வளோதான் சடனாக ஏய் அப்படின்ற மாதிரி நகர்த்து வந்துட்டான். இப்போ நீங்கள் வந்து குட் மார்னிங் ஜேகேன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என் பெட்டில் என் பக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே பக்கத்தில் வரீங்க. ஜேகே வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான் உங்களை பார்த்து. நீங்கள் வந்து ஹெட்டை தொட்டு பார்த்துட்டு ஜுரம் போயிடுச்சு, பரவாயில்லன்ற மாதிரி இப்போ பெட்டை விட்டு இறங்குறீங்க. ஜேகே வந்து நான் உன்னை தான் கேட்டுட்ருக்கேன், என் பெட்டில் என் பக்கத்தில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் நீன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் உடம்புல ஸ்டிச் பண்ணிக்கிட்டு நைட் என்ன பண்ணன்னு தெரியலையா உங்களுக்குன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து நான் எதுவும் பண்ணலையேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் பண்ணி நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி நீங்கள் இந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. இப்போது ஜேகேக்கு வந்து என்னடா பண்ண ஜேகே, என்னடா பண்ண, ஏதோ தப்பு பண்ணிட்டியா, ஏதோ தப்பாக நினச்சிக்க போகிறா. ஏன்னா ஜேகேக்கு வந்து நீங்கள் ஒரு நல்ல வெல்விஷரு, உங்கள்கிட்ட தான் தப்பாக நடந்துக்கிட்டணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இல்லை நம்ம குடித்தா கூட தெளிவாக தானே இருப்போம், நேற்று நைட் என்ன நடந்தது, இவ்வளோ ஹக் பண்ணிட்டு எப்படி ஜேகே அது எப்படி ஜேகே நீ பண்ணுன்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டவுலோடு வெளியே வரீங்க. இப்போது ஜேகே வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து என்ன பார்த்துட்ருக்கீங்க என்னமே கேட்க, ஏய் என்ன பண்ணிட்டுருக்க நீ, ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்ல, எதுக்கு இப்படி நின்றுட்டுருக்கேன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் அப்படியே ஜேகே வந்து ஹலோ நான் உங்கள் ஒய்ஃபு, அது உங்கள் ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து ஒய்ஃபா, யார் சொன்னேன் என் ஒய்ஃப்லாம் நீ கிடையாதுன்ற மாதிரி சொல்ல. ஓ ஒய்ஃப் இல்லாமலாம் நேற்று நைட்டு என் ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து இல்லை நான் நாலாவதுல இது பண்ணலன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் ஜேகே பக்கத்தில் வரீங்க. ஜேகே வந்து அப்படியே பின்னாடி போகிறான் பெட்டில். ஜேகே வந்து ஏய் தள்ளி போன்ற மாதிரி சொல்ல. இப்போ நீங்கள் ஜேகேவை அவன் ஷர்ட்டை இழுத்துட்டு நீ தான் எல்லாம் பண்ண, இல்லாத காரணம் நீ தான்ற மாதிரி சொல்லிட்டு ஜேகேயோட சீக்ஸ் வந்து தட்டிட்டு போய் குளிங்கன்ற மாதிரி போகிறீங்க. இப்போ ஜேகே அதுக்கப்புறம் ஒரு மாதிரி முழிச்சிக்கிட்டே வந்து போய் குளிச்செல்லாம் வரோம். இப்போ நீங்கள் வந்து ஜேகேக்கு வந்து
மறுபடியும் ரூமுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரீங்க. ஜேகே வந்து மிரர் பார்த்துட்டு நம்ம எதுவுமே பண்ணலையேடா, அவள் எதுவும் பண்ண மாதிரி சொல்லிட்டு போகிறா. ஒரு வேளை ஜேகே ஜுரத்தில் ஏதாவது சி காலையதுக்கு முதல்ல ட்ரெஸ்லாம் போடலையேடான்ற மாதிரி அவன் ஏதோ ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் கண்ணாடி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஹலோ மிஸ்டர் ஜியான் ஜங்குக்குன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து தலையை வந்து தொடையிட்டு பார்த்துட்டையும் பார்க்குறான். நீங்கள் ஜேகே பார்த்துறீங்க அப்படியே அந்த அந்த ஹேரில் அந்த தண்ணி சொட்டுலாம் அழகாக இருக்கான் ஜேகே. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்க என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ரொம்ப புலம்பாதீங்க, நீங்களாம் எதுவும் பண்ணலை, ஜுரம் அடிச்சது என்ன பண்ண தெரியல, நான் தான் வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டேன், நான் ஹோல்ட் பண்ணி நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்டீங்க அவ்வளோதான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து இவ்வளோதானா? எந்த தைரியத்தை நீ பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்த? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? இப்போ நீங்கள் வந்து யார் அந்த ரைட்ஸ் எனக்கு கொடுக்கணுன்ற மாதிரி கேட்குறீங்க. நான் தரணும், என் பக்கத்தில் வர நான் ஃபஸ்ட்டு உனக்கு கொடுத்தனா, என் பக்கத்தில் உட்கார உனக்கு ரைட்ஸ் நான் கொடுத்தனான்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் ஜேகே பக்கத்தில் வரீங்க. ஜேகே வந்து ஃபஸ்ட்டு இந்த என்ன புதுசு பழக்கம் உனக்கு பக்கத்தில் வந்துட்டுருக்க, ஏன் புருஷன் இப்போ என்ன பக்கத்தில் வருவேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இது புருஷனா? என்ன பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்குறான். நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் ஜங்குக்கான்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜங்குக்காவா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இப்போ ஜேகே வந்து தலையை சொல்லிட்டேன், இவன் என்ன நம்ம கிட்ட விளாட்றாளா இல்லையே, ஜியோனும் இல்லை ஜங்குக்காவா, இவன் எப்போ இவ்வளோ கூட மாட்டாள் நம்மளை இப்படி என்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நீங்கள் வந்து என்னங்க ஏந்து போய் குளிங்க ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறீங்க. இப்போ ஜங்கு வந்து என்னங்கவா நில்ட்ரி ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொல்கிறான். சொல்லுங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க நீங்களும். இவர் என்ன நினச்சிருக்கீங்க நீ மனசில், வாங்க போங்கன்ற ஜங்குக்கான்ற என்னடி நடிச்சிட்ருக்கோ அப்படின்னு அந்த மாதிரி ஜேகே கேட்குறான். உங்களை தான் நினச்சிட்ருக்குங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்து இங்கே பாரு மறுபடியும் வாங்க போங்கன்னு அவள் எவ்வளோதான்னு சொல்ல. இப்போ நீங்கள் ஜேகே கிட்ட வரீங்க. ஜேகே வந்து அங்கேருந்து பேசினா நீங்கள் எந்த உரிமை நெடின்னு சொல்கிறீங்களோ அதே உரிமை தான் நான் வந்து உங்களை என்னங்கன்னு சொல்கிறேன்ற மாதிரி இப்போ ஜேகே கிட்ட நல்லா க்ளோஸாக வரீங்க. ஜேகே வந்து ஏய்ன்ற மாதிரி பெட்டில் உட்காந்துட்டான். இப்போ ஜேகே லைட்டாக பக்கத்தில் எடுத்து அவனோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. குட் மார்னிங் அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. பித்த பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான் பையன். இப்போது நீங்கள் வெக்கப்பட்டுகிட்டே கீழே வரீங்க. இப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க அவ்வளோதான் தலையை பிச்சுட்ருக்கான் இப்போ ஜங்குக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு வந்துட்டு இப்போ ஜேகே விடாமல் பார்த்துட்டு ஹாயூன் என்னாச்சு என்னைக்கும் இல்லாமல் ரொம்ப ஃபேஸ் என்ன வெக்கப்பட்டுட்டு வருன்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களும். அதுவா அத்தை இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுமா என்னாச்சு, உங்கள் பையன் வருவார் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கன்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க. இப்போ நீங்கள் கிச்சனில் ஒர்க் பார்த்துருக்க ஜங்குக்கு இறங்கி வரான். கண்ணெல்லாம் முட்டை முட்டையாக வச்சுக்கிட்டு அப்படியே வரான். இப்போ ஜேகே விடாமா வந்து ஜேகே பிடிச்சிட்டு ஜங்குக்கு என்னமா கேட்க என்னம்மான்ற மாதிரி பார்க்குறான். என்னடா ஆச்சு உனக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு ஒன்றாவலையே. இப்போ அவங்க வந்து நெத்தி தொட்டு பார்த்துட்டு ஜுரம்லாம் போயிடுச்சு, ஏன் பைத்தியக்கார மாதிரி இருக்க நீன்ற மாதிரி கேட்க ஜேகேக்கு வந்து நீங்கள் கிஸ் பண்ண ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. மருமக இருப்பாள் அவள்கிட்ட கேளுன்ற மாதிரி அவன் போகிறான். இப்போ வந்து ஜேகே அவன் பிடிச்சிட்டு அவளை கேட்ட உனக்கு கேட்க சொல்கிறா, உனக்கு நீ உன்கிட்ட கேட்ட அவளை கேட்க சொல்கிற, யாரோ ஒருத்தர் எனக்கு கண்டிப்பாக இப்போ சொல்லுங்கன்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்கு சோறு கொடுன்ற மாதிரி இந்த உட்காந்துட்டான். இப்போ ஜியோன்னு வந்ததுக்கப்புறம் ஜேகே கூட விளையாடிட்டுருக்கான். நீங்கள் அதுக்கப்புறம் ஜேகேவை பார்க்கவே இல்லை, வேலைன்னு சுற்றிட்டு இருக்கீங்க வீட்லேயே. இப்போ ஜேகேக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அவள் ஏன் நம்மளை இப்போ கிஸ் பண்ணா, நாம் எப்படி அவளை ஹக் பண்ணிட்டு தூங்கணும், ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். இப்போ கரெக்டாக அவனுக்கு கால் வருது. இப்போ ஜேகேவும் பார்த்தா தேங்க தான் கால் பண்ணுறான். இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்ற மாதிரி சொல்லுடான்ற மாதிரி சொல்ல, நான் மச்சான் அவனுக்கு உடம்பு சரியில்லையாமே என்ன சாப்பிட்டேன்ற மாதிரி கேட்குறான். என்ன நக்கலான்ற மாதிரி கேட்குறான் ஜேகே. இல்லை மச்சான் நக்கலாக இல்லை, இதோ ஜீவன் தான் சொல்லிட்டு இருந்தேன் டாடா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, இந்த ஒன்று நைட்லாம் பார்த்துக்கிட்டாலாமே, என்ன சிபிஐ தகவல் டெய்லியும் உனக்கு வருது போலன்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். சிபிஐலாம் எதுக்குடா எனக்கு, உன் பொண்ணே போதுன்ற மாதிரி தேங்க சொல்லிட்டு சிரிக்கிறான். சிரிக்காதடா தேங்கு, எனக்கு ஒன்று புரியவே இல்லை, இப்போலாம் ஹாயின் ரொம்ப என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக நடந்துக்கிறாடான்ற மாதிரி சொல்ல தேங்க வந்து உன்னோட தான் க்ளோஸாக நடந்துக்க முடியும், வேறு என்ன நம்ம ஃப்ரெண்டு ஜிமின் கூட நடந்துக்க முடியுன்ற மாதிரி கேட்குறான். டேய்ன்ற மாதிரி சொல்ல, வேறு என்ன உன் பொண்ணாடி ஊட்ட தாண்டா க்ளோஸாக இருப்பா அந்த மாதிரி தேங்க சொல்ல, உனக்கு எல்லாம் தெரியும்ல, என்ன தெரியும் இல்லை என்ன தெரியுன்ற மாதிரி தேங்க கேட்க, அவள் நடந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடான்ற மாதிரி ஜேகே சொல்கிறான். ஒரு மாதிரினான்ற மாதிரி தேங்க கேட்க, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எனக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குடா இதெல்லாம்ன்ற மாதிரி சொல்கிறான் ஜேகே. நான் உன்னை சொல்லுவேன், நீ மறுபடியும் கோபப்படக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல, என்ன நீ ஏன் அவளை பொண்டாட்டியே பார்க்க மாட்டேங்கிற, இன்னும் அவள் சிஸ்டராகவே பார்த்துட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்க, இங்கே பாரு அங்கே
ஒய்ஃபோட தங்கச்சிடா, அப்படி எப்படி நான் ஒய்ஃபை பார்க்க முடியும்? அப்போ என்ன இளவுக்கு கல்யாணம் பண்ணுன்ற மாதிரி கேட்குறான். நானாடா கல்யாணம் பண்ணேன், நானா கல்யாணம் பண்ணேன், நீ தானே எனக்கு கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்ண. இப்போ தேங்க வந்து இங்கே பாரு ஜேகே, எப்போவுமே ஃபர்ஸ்ட் லவ் வந்து இன்கம்ப்ளீட் தான், செகண்ட் லவ்வில் மேஜிக் டான்ற மாதிரி சொல்ல. என்ன மேஜிக் அளவோ அது எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல. இங்கே பாரு ஜேகே, எல்லாருக்குமே லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. உனக்கு ஹாயுன் கிடச்சிருக்கா, அவளை விட்டுறாதடா, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எப்பா சாமி, உன் அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி, ஃபாலோ வைக்கிறியான்ற மாதிரி கேட்க. இப்போ தேன் வந்து இங்கே பாரு, நீ யாருன்றது எனக்கு நல்லா தெரியும். இல்லைனா ஜியான் ஜங்குக் அவ்வளோ கோபக்காரன் ஒருத்தருக்கு இவ்வளோ தூரம் பம்ப மாட்டான். நீ ஏன் யோசிச்சுப்பாரு அவங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கும், நீ அவளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்க. சொன்னா ஜியூன் என்ன சொன்னான், மம்மி திட்டும் போது அப்படி டாடா சைலண்ட் ஆகிட்டாருன்ட்டு. நீ யூனா கூட பயந்தது இல்லைன்ற மாதிரி கேட்க. ஜேகேக்கு அப்போ தான் யோசிக்கிறான். ஏன்னா அவன் வந்து யூனா திட்டும் போது கூட இப்படிலாம் பண்ண மாட்டான். நீங்கள் ஒரு கற்று தான் சைலண்ட் ஆகிட்ருப்பான், பார்த்துக்கோ உன்னை அவன் நிறைய மாற்றிட்டு இருக்கா ஜேகேன்ற மாதிரி ஒரு ஸ்மைலோட கால் கட் பண்ணுறான். இப்போ ஜேகேவும் இந்த ஜியான் ஜங்குக்காவது மாறுதாவது, ஒன்றும் நெவர் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. இப்போ நீங்கள் வரீங்க, இப்போ உங்களை பார்த்தனும் ஏந்து போகிறான். என்னங்க அப்படின்றீங்க. ஏய் நான் சொல்லிக்கிட்டு இப்போ பார்த்தா உங்கள் ஜேகேவோட அம்மாவும் ஜீவன் உட்காந்துருக்காங்க. இப்போ உங்கள் கிட்ட வந்துட்டு என்னடியும் பிரச்சனை, எதுக்கு இத்தனை தடவை என்னங்க உனக்கு என் பேர் சொல்லி கூப்பிட ஜியான் ஜங்குன்னு சொல்கிறான். முடியாதுங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏய் என் பொறுமைக்கு ஒரு அளவு தாண்டி. ஓ அப்படியாடான்ற மாதிரி கேட்குறீங்க. டாவா அடிங்கன்றான். அப்போ நீங்கள் எதுக்கு என்ன டீன்றீங்கன்ற மாதிரி கேட்க ஜேகே யோசிக்கிறான். ஏன்னா அவன் அறியாமல் டிடின்னு இருக்கிறான். இப்போ நீங்கள் வந்து யூ கால் மீ டி, ஸோ ஐ கால் யூ டா, ஓகேன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேகே வந்து இங்கே பாரு ஹாயோன், எனக்கு டென்ஷன் ஆக்காதன்னு சொல்ல. அப்படியா நான் டென்ஷன் ஆக்குறேன்ற மாதிரி கேட்குறீங்க. இப்போ ஜீவன் வந்து மம்மி என்னாச்சு சண்டை போடுறீங்களான்ற மாதிரி கேட்குறாவ. இல்லை உன் டாடாயிட குஞ்சிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்கிறீங்க. குழந்தைக்கிட்டு சொல்கிறான்னு கேட்க. ஓ அப்போ ரொமான்ஸ் பண்ணுறீங்களா, பண்ணுங்கன்ற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ ஜேகே வந்து வாண்டு பாரு அவ்வளோதான் உனக்குன்ற மாதிரி சொல்ல. இப்போ ஜேகேயோடமோ நீங்கள் போய் பண்ணுறது கொஞ்சம் ஓரமாக பண்ணல, எங்கள் காதெல்லாம் விழுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜேகே கை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. கொய் விடுறின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ ஜேகே வந்து வாலில் பின் பண்ணி நீங்கள் நிற்க வச்சிட்ருக்கீங்க. ஜேகே வந்து என்ன பண்ணுற நீ, என்னடி பண்ணுறன்ற மாதிரி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகே வயசு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பார்க்கவே மாட்டேங்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகேக்கு கொஞ்சம் க்ளோஸாக வரீங்க. உங்களுக்கே வெக்கமாக இருக்குது இப்போ இது இப்படி பண்ணுறது. இப்போ வந்து ஜேகே வந்து என்ன பண்ணுறன்ற மாதிரி கேட்குறான். அதான் நம்ம பொண்ணுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்ம ரொமான்ஸ் பண்ண, நம்ம இப்படி தனியாக ரொமான்ஸ் பண்ணலாமான்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே வந்து உங்களை பார்க்கவே மாட்டேங்கிற, கண்ணை முடிக்கிறான். இப்போ ஜேகே கிட்ட வரீங்க. ஜேகே வந்து கையை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிட்டான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சிரிச்சிட்ருக்கீங்க, எதுவுமே பண்ணல. ஜேகே வந்து இப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணி ஸோ இப்போ வந்து அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது. ஜேகே எதுவுமே அவன் அப்படியே தான் உங்கள் ஐஸ் பார்த்துட்ருக்கா, நீங்களும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து என்ன பண்ணுற தள்ளுன்றான். தள்ள முடியாது, என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து நகரு ஹாயுன்ற மாதிரி சொல்ல. இப்போது ஜேகேயோட ஷர்ட்டை பிடிச்சி லைட்டாக அவனுக்கு கிட்ட எழுதுறீங்க. நீங்கள் எதுவுமே பண்ண, ஷர்ட்டை பிடிச்சி எழுதிங்க, ஆட்டோமேட்டிக்காக அவன் உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். இப்போ நீங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டீங்க. இப்போ கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜேகேவோட ஹேண்டு அப்படியே உங்கள் ஹிப்பில் ப்ளேஸ் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து ஜேகேவை தான் அப்படியே பார்த்துட்ருக்கீங்க, அவன் மட்டும் தான் உங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான், இன்னும் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ சடனாக வந்து உங்கள் லிப்ஸுக்கு கடிக்கிறேன், நீங்கள் வந்து அப்படின்றீங்க. ஜேகே வந்து இப்போ தான் சடனாக வந்து அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணுறான், பார்க்குறேன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு நகர்ந்து போயிட்டான். இப்போ என்ன ஆகுது, ஜேகே வந்து இதுக்கு தான் வேணான்னு இதெல்லாம் உன்னால் தான்றான். நீங்கள் பித்து பிடிச்ச மாதிரி நின்றுருக்கீங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் அவனை டீஸ் பண்ண தான் இதெல்லாம் பண்ணீங்க, கடைசியில் அவங்களுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நீங்கள் ஜேகேயை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க. ஜேகே வந்து இது ஒரு ஆக்சிடெண்ட்டாக கிஸ் பண்ணிட்டேன், இது நீ மறந்துடுன்ற மாதிரி மேலே ரூமுக்கு போயிட்டான். இப்போ நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக இப்படியா கிஸ் பண்ணி உதறி கடிச்சு ரத்தம் வர அளவு ஆக்சிடெண்ட் அளவு கிஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ரூமுக்கு போகிறீங்க. ஜேகே வந்து ஜேகே என்னடா பண்ணி வச்சுருக்க, அவள் கண்ணு ஏதோ சொல்ல வருது, போய் கிஸ் பண்ணி வச்சிட்டியடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ வந்து இப்படி ரூமில் நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து உள்ளே வரீங்க. இப்போ ஜேகே வந்து
ஏய் ரூம் விட்டு வெளியே போ, தயவு செஞ்சு வராதன்னுமா சொல்ல. இப்போ நீங்கள் வந்து ஆக்சிடெண்ட்டாக இப்படி இப்படியா பிளட் வர கிஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து இங்கே பாரு, எனக்கு தெரில நான் எப்படி உனக்கு கிஸ் பண்ண எனக்கு புரியல. நீ 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 என் பக்கத்தில் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன அறியாமல் நான் கிஸ் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நீங்கள் வந்து ஜேகேயை பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்குறீங்க. தெரியலன்ற மாதிரி சொல்கிறான். தெரியலையா இல்லை என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியலையான்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேகே வந்து என்னால் யூனா அப்படின்ற மாதிரி அவன் அப்படியே வந்து ஹேர் ஃபில் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போது நீங்கள் ஜேகே கிட்ட வந்துட்டு ஐ லவ் யூ ஜங்குக்கான்ற மாதிரி சொல்கிறீங்க. உங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஈகோ உங்களை தடுக்குதுன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது ஜேகே வந்து உங்களை தான் பார்த்துட்ருக்கான். இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை ஹேட் பண்ணீங்க ஜேகே, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் இப்போ என்னை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போது நீங்கள் வந்து ஜேகே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க ஒரு பெரிய ஸ்மைலோட. ஜேகே வந்து பேக் ஹக் பண்ணுறான். அவள் இப்போ வந்து ஸோ இது ஒரு நல்ல எண்டிங் தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு இது போதும், ஏன்னா நான் அடிச்சிட்டேன் இல்லை வரல. ஸோ பாய் ஆல்.